தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜீவ சமாதி நிகழ்வு காட்சியானது சாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களுடைய சித்த வித்தையை நாள்தோறும் பயிற்சி செய்து தன்னுடைய கடின உழைப்பினால சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் உட்பட்டு இந்த மரணத்தையும் வெல்ல முடியும், உயிரை வெளியே விடாமல் அறிவியலுக்கு சவால் விடும் வகையிலே இந்த நிலையை அடைய முடியும். சாதாரண ஒரு மனிதரும் கூட இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு இந்த நிலையை அடைய முடியும் என்பதை நமக்கெல்லாம் தற்பொழுது அவர் நிரூபித்து கொண்டிருக்கிறார். ஐயா அவர்கள் மதுரை அண்ணா நகரிலே வசித்தவர். 91 வயதாகும் ஐயா அவருடைய பெயர் கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணன் என்றால் மனம், மூர்த்தி என்றால் தலைவன். மனதிற்கு தலைவனாக இருப்பவர் யார் அப்படின்னா சிவன் என்கிற உயிர். அந்த சிவனாகவே தற்பொழுது அவர் நமக்கு மாறி ஜீவன் சிவ நிலையை அடைந்து ஜீவ ஐக்கியேஸ்வர நிலையிலே இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் இந்த ஆண்டு, அதாவது 2022 மார்ச் மாதம் 7ஆம் தேதி வழக்கம் போல எப்பொழுதும் மாலையிலே தவத்திற்கு செல்வது போல் அங்கே தவத்திற்கு சென்று அமர்ந்து அவர் வெளியே வரவில்லை. அவங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் தவத்திலே இருக்கிறார் போல இருக்கு அப்படின்னு விட்டுட்டாங்க. மறுநாள் 8ஆம் தேதி காலையில் தான் அவர் ஜீவசமாதி நிலையை அடைஞ்சிருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சு மாலையில் அவர்களை சமாதி வைத்திருக்கிறார்கள். அதாவது அலங்காநல்லூர் அருகே இருக்கக்கூடிய ஐயூர் கோவில் பட்டியில் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஆன்மீக தோட்டத்தில் அவரை ஜீவசமாதி வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து அங்கே வைக்கக்கூடிய காட்சியைத்தான் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பலருக்கும் சந்தேகம் வரலாம், இது உண்மையிலேயே எப்படி இது ஜீவ சமாதி தானா என்கிற ஒரு சந்தேகம் வரும். ஒருவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவரை உட்கார வைக்க முடியாது. அப்படி உட்கார வைத்தோம் என்றால் அந்த உடல் கீழே சரிந்து விடும். ஆனால் இவர் சமாதி அடைந்த பிறகும் அவர் அமர்ந்து, யாரும் பின்னாடி அவர்களை பிடிக்கலை, அப்படியே உட்கார்ந்துருக்கிறார். அந்த தவம் செய்ய உட்கார்ந்துருக்கிற அந்த நிலையிலே தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே அவர் அந்த ஜீவ சமாதி நிலையை அடைஞ்சிட்டார். அதோ அப்படியே எடுத்துகிட்டு தான் இங்கே வச்சிருக்கிறாங்க. அவர் எந்த ஒரு பிடிமானமும் இல்லாமல் அமர்ந்து இருக்கிறார். ஆனால் ஒரு இறந்து போனவர் இப்படி எந்த பிடிமானமும் இல்லாமல் அமர முடியாது. அடுத்து அந்த ஒரு இறந்து போனவர் முத்திரை பிடிக்க முடியாது. அவருடைய கையை நீங்கள் அங்கே பார்த்தா தெரியும், முத்திரை பிடிச்சிருக்கும். இன்னும் சொல்ல போனால் அவர் முத்திரை பிடிச்சுக்கிட்டு ஜபம் பண்ணும் போதே ஜீவசமாதி அடைஞ்சிட்டார். ஆனால் நிறைய பேர் சித்த வித்தை செய்தவர்கள் சாதாரணமாக உறங்கி கொண்டு இருக்கும் பொழுதே சமாதி அடைந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களை சமாதி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கை தானாகவே அந்த முத்திரை பிடிக்கிறத பார்த்துக்கூடிய நிகழ்வுகள்லாம் முன்னாடி நடந்திருக்கு. அப்போ அந்த கை அடுத்து இறந்தவர்களுடைய உடல் விரைத்து விடும். அதை நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா மடக்கவே முடியாது. எப்படி எந்த நிலையில் அவர்கள் உயிர் போகுதோ அந்த நிலையிலே அந்த உடல் இருக்கும். அதை ஒரு சிறிது நேரம் போச்சு அப்படின்னா அந்த உடலை அசைக்கவோ அல்லது அந்த கை கால்களை மடக்கவோ முடியாது. ஆனால் ஜீவ சமாதி அடைந்தவர்களுடைய உடலை ஒரு தூங்கி கொண்டிருக்கிறவருடைய எப்படி கை கால்களெல்லாம் நம்ம அசைக்க முடியுமோ தூக்க முடியுமோ அதுபோல் நம்ம தூக்க முடியும். அடுத்து நீங்கள் இறந்தவர்களுடைய உடலை தொட்டு பார்த்தா குளிர்ச்சி இருக்கும். உயிர் இருக்கிற வரை தான் அந்த உடலில் வெப்பம் என்பது இருக்கும். உயிர் என்பது வெளியில் போயிட்டு அந்த சத்து வெளியில் போயிட்டு செத்து போயிட்டு அப்படின்னு சொன்னால் அங்கே குளிர்ச்சி தான் இருக்கும். இந்த ஜீவ சமாதி அடைந்தவர்களுடைய உடலை தொட்டு பார்த்தால் சூடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய உடம்பிலே வேர்க்கும்,
தலையிலிருந்து வேர்வை வந்து கொட்டும், அவர்களுடைய மார்பிலே வந்து வேர்வை வந்து கொட்டி கொண்டு இருக்கும். இறந்து போனவர்களுக்கு வேர்க்காது. இறந்து போனவர்களுக்கு அந்த நெட்டி விழாது. ஆனால் ஜீவசமாதி அடைந்தவர்களுடைய நெட்டி முறிக்கலாம், நெட்டி வந்து வரும். அடுத்து இறந்து போனவர்களுடைய உடல் ஒரு சிறிது நேரத்திலே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் குளிர் பதன பெட்டியில் கொண்ட பிணங்கள் எல்லாம் நம்ம வச்சுருக்கோம். ஆனால் வந்து ஜீவசமாதி அடைந்தவர்களை குளிர்சாதன பெட்டியில் வைக்க மாட்டாங்க. இப்போ ஐயாவை கூட அப்படி தான் வைக்கல. 7ஆம் தேதி மாலை சமாதி அடைந்தவரை 8ஆம் தேதி மாலை சமாதி வைக்கிற வரைக்கும் வெளியில தான் வைக்கப்பட்டிருக்கு. எந்த விதமான நாற்றமும் வராது. ஏன் அப்படின்னா உயிர் வெளியில, இப்போ நம்ம உடம்பு வந்து பிறந்ததிலிருந்து இது வரைக்கும் இருக்கு. நம்ம உடம்பு கெட்டு போகாமல் இருக்கு. காரணம் என்னன்னா உயிர் தான். அந்த உயிர் அப்படிங்கிற அந்த மூச்சு காற்று வெளியில போயிட்டு அப்படின்னு சொன்னா அது வந்து நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இவர்களுடைய உடம்பு எந்த ஒரு துர்நாற்றமும் அடிக்கவில்லை என்றால் அவர்களுடைய உயிர் உள்ளரை வந்து அடக்கமாகியிருக்கு. அதனால தான் அந்த மாதிரி ஒரு நிலை வந்து இருக்கிறது. அப்ப இந்த இன்றைக்கும் அறிவியல் உலகம் நிறைய பேர் இன்னொரு ஒரு செய்தியை சொல்லணும்னு நினைச்சிருந்தா நான் மறந்துட்டேன். அதாவது ஜீவ சமாதியை பற்றி உலக மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா உயிரோட வச்சு இவரை அப்படியே வச்சு பூட்டிடுவாங்க, கொஞ்சம் நல்லா ஒரு செத்து போடுவார் மூச்சு திணறி என்கிற ஒரு நிலை இருக்கிறது. அது உலக மக்களுக்கு அவர்கள் அப்படித்தான் அவங்களுக்கு புரிதல் இருக்கும். ஜீவ சமாதி ஆனால் நீங்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டா உயிர் வெளியில் போயிடும். மூச்சு திணறி சாவறான்னா உயிர் வெளியில் போயிடும். ஜீவ சமாதியில் உயிர் வெளியில் போகவே போகாது. 1000 ஆண்டுகள் அந்த சமாதியை நீங்கள் திறந்து பார்த்தா அது அப்படியே தான் இருக்கும். அப்படியே இருக்காது, வளர்ந்துருக்கும். ஒரு முடியே இல்லாமல் சமாதி வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு ஆண்டு கழித்து அதை திறந்து பார்த்தோம் அப்படின்னா முடி வளர்ந்துருக்கும். நரைத்த முடி இருந்திருந்தால் அது கருப்பாக மாறி இருக்கும். இப்படி அது வளர்ந்து கொண்டு தான் இருக்கும். இந்த ஞானம் அடைகின்ற வரைக்கும் சித்தர் பெருமக்கள் எல்லாம் நம்ம உலகத்தில் இருக்கும் பொழுதே ஞானத்தை பெற்றுடுவாங்க. ஆனால் உலக மக்களில் நம்ம சாதாரண இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஞானம் அடைவது என்பது மிகவும் கடினமான விஷயம். ஆனால் அவர்களும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வித்தையை வந்து சுவாமி கண்டுபிடித்து கொடுத்து, இது இருக்கின்ற வரை இந்த வித்தையை பயிற்சி செய்து உயிர் போகின்ற சமயத்தில் இந்த ஜீவசமாதி நிலையை வந்து சாதாரண மக்களுக்கும் கொடுத்து, அதற்கப்புறம் அந்த சமாதி நிலையில் அவர்கள் வந்து தவம் செய்து ஞானம் பெற்ற பிறகு வரை அந்த உடல் அவர்கள் வந்து வைத்திருப்பார்கள். ஒரு உயர்ந்த நிலையை அடைந்த பிறகு கூட அந்த உடலில் இருந்து அவர்கள் வந்து வெளியிலே வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்படியெல்லாம் நடந்தும் இருக்கிறது. கோரக்க சித்தர் வந்து தன்னுடைய சந்திர ரேகையில் அதை எழுதியிருக்கிறார். போகருக்கு சமாதி வச்சுட்டு இவர் வடக்கு பொய்கை நல்லூர் போயிடுறாரு. சமாதியிலிருந்து போகர் எழுந்து வந்து திரும்ப கோரக்கருக்கு சமாதி வைக்கிறார். இது அவரே தன் கைப்பட கோரக்க சித்தர் சந்திர ரேகையில் எழுதியிருக்கிறாரு. அதை வாய்ப்பு கிடைக்கிறவங்க வந்து படித்து பாருங்க. சாதாரணமாக இங்கே சித்த வித்தை பயிற்சி செய்யக்கூடியவர்கள் சமாதி நிலைக்கு போயிட்டு அது ஒரு கதி ஒன்று இருக்குது. அந்த கதியை காதில் எடுக்கும் பொழுது அவர்களுடைய உயிர் திரும்ப தலையிலிருந்து கீழே இறங்கிடும். சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களை கூட சொல்லுவாங்க. அது ஒரு 7 முறையோ 8 முறையோ சமாதிக்குள்ளே போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய சீடர்கள் எல்லாம் கதி எழுப்பி அவரை திரும்ப அந்த உயிரை கீழே இறக்கி விட்டதாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் யாருக்குமே தெரியாமல் போய் பழனியில் தான் ஞானம் பெற்ற அந்த பழனியிலேயே அவர் ஜீவசமாதி அடைந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்போ நம்ம கண்ணுக்கு நேராக எத்தனையோ நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் இந்த மாதிரி பதிவுகளை பெரும்பாலும் போடுறது இல்லை. இனி வருங்காலங்களில் ஏன்னா இதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காகவோ அல்லது இதெல்லாம் உண்மை என்று சொல்வதற்காகவோ இந்த பதிவுகளை நான் போடலை. சித்த வித்தை செய்யக்கூடியவர்களுக்கும் ஆன்மீகத்திலே நாட்டம் இருக்கின்றவர்களுக்கும் இந்த மாதிரி பதிவுகளை பார்த்து மேலும் சிறப்பாக இந்த பயிற்சியை செய்ய வேண்டும் என்பதற்காகவும், ஆன்மீகத்திலே நாட்டம் இருக்கிறவர்கள் இதை பார்த்து சரியான வழிக்கு பாதைக்கு அவர்கள் வர வேண்டும் என்பதற்காகவும் தான்
இந்த பதிவுகளை இங்கு நான் பதிவேற்ற செய்திருக்கிறேன். இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனிதனும், யாராக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், எவ்வளவு ஏழையாக இருந்தாலும், பணமில்லாதவனாக இருந்தாலும், இந்த பயிற்சியை சரியாக சட்ட திட்டங்களுடன் செய்தால் இந்த மரணமே இல்லாத ஒரு நிலையை அவர்கள் அடைந்து ஞானம் பெற்று தான் யார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் உலக மக்கள் அவர்களுடைய மனப்பக்குவத்திற்கு தகுந்தது போல வெளியில ஆசையை நோக்கி ஓடி கடைசியில் இந்த அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உடல், இந்த மனம் என்கிற கருவியை பொருளை தேடுவதற்காகவே பயன்படுத்தி கடைசியில் இந்த உடம்பை அழித்து விடுகிறார்கள். நந்தவனத்தில் ஓர் ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைச்சாண்டி என்ற பாடலுக்கு ஏற்ப இந்த உடம்பை கடைசியில் யமனுக்கு, இந்த மண்ணுக்கும் தீக்கும் இரையாக்கி விடுகிறார்கள். எனவே இந்த 6ஆம் அறிவு, உலகத்தில் ஓரறிவிலிருந்து 6 அறிவு வரைக்கும் உயிரினங்கள் இருக்கு. அதில் 6வது அறிவு படைத்தவன் மனிதன் தான். அந்த 6வது அறிவை நாம் சரியாக பயன்படுத்தினால் இந்த உலகத்திற்கு நாம் எதற்காக வந்திருக்கிறோம், எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் யார் என்கிற கேள்விகளை 6வது அறிவை பயன்படுத்துகின்றவர்களுக்கு மட்டும்தான் ஏற்படும். அந்த 6வது அறிவை பயன்படுத்தி நான் யார், நான் எதற்காக இங்கே படைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நாம் முன்னோர்கள் காட்டிய வழியிலே தவம் செய்து ஞானம் பெற்று இறைநிலையை அடைந்து எப்பொழுதும் பேரின்பத்தில் திளைக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். நன்றி.